ஹலோ, நம்ம டூல்பாக்ஸ் யூடியூப் சேனல் பார்த்துட்டு அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் மெனு. பொதுவாக ஆப்ஜெக்ட் மெனுன்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தா நம்ம ஆர்ட் ஒர்க்கில் யூஸ் பண்ணக்கூடிய விஷுவல்ஸாக இருக்கட்டும், பிக்சர்ஸு, அதிலலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதில் ஆப்ஜெக்ட்டுங்கிற மெனுக்குள்ளார என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆக்சுவலி இந்த டைட்டில் ஆல்ரெடி ஒரு வியூவர்ஸ் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க பர்சனலாக. அதே நேரம் நமக்கு வீடியோ இடையில ரெடி பண்ணவும் முடியல, என்னுடைய டைம் இல்லாததுனால. ஸோ நம்ம இன்றைக்கி அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே ஃபைலு, எடிட்டு இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஃபைல் வீடியோ அந்த மெனு உங்களுக்கு ஒரே வீடியோவாக கொடுத்துருப்பேன். சில நேரம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள் நீங்களே. நான் அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டாக கொடுக்கலாமோ அந்த அளவுக்கு சிம்பிளாகவும் ஃபுல்லாக தெரியல டீட்டெயிலாகவும் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளார போகலாம். ஆப்ஜெக்ட் மெனு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஒரு சில விஷுவல்ஸ்லாம் இந்த ஷேப்ஸ்லாம் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அதை வச்சு ஒர்க் பண்ண பார்த்தோம்னாக்கா உங்களுக்கு அதை வச்சு உங்கள் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்காக தான் அதை நான் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ஷேப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. அதேமாதிரி 5 லேயர் வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒரு லேயர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? இப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் மெனு என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆப்ஜெக்டில் அதில் உள்ள எஃபெக்ட் அப்ளை பண்ண போகிறோமோ அதை நாம் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ரெட் கலரில் இருக்கக்கூடிய சர்க்கிளை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஜெக்டில் போய் பார்த்தோம்னா இது என்னென்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, மூவ் பண்ணலாம், இல்லை ரொட்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கலாம், இல்லை ஸ்கேல் கொடுக்கலாம், ஷேர் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஈச் அப்படி கொடுக்கலாம், இல்லை ரீசெட் பவுண்டிங் பாக்ஸ் இந்த மாதிரி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதுக்குள்ளார. பொதுவாக ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனுக்குள்ளார நம்ம போகலாம். ஃபைலு, மூவ்க்குள்ளார போகலாம். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் என்ன செய்யலான்னா ரைட் கிளிக் பண்ணி கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளார போயிட்டு நீங்கள் அதே ஃபங்க்ஷன் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 விதமாக இருக்குது. அப்படி இல்லைனாக்கா செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் டி கொடுத்தீங்கனாக்கா கடைசியாக என்ன ஸ்கேல், அதாவது என்ன ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல்ஸ் யூஸ் பண்ணிங்களோ அதோடைய அடுத்த ஆக்ஷனை ரிப்பீட் ஆகும். கமாண்ட் டி. ஓகே, ஸோ நாம் இதில் இப்போது ஆப்ஜெக்டுக்குள்ளார ட்ரான்ஸ்ஃபார்ம் இது தனித்தனியாக உங்களுக்கு வேணால் சொல்லி காட்டிடுறேன். மூவுங்கிறது பார்த்தாக்கா நம்ம வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணுறது. அது மூவ் பண்ணும்போது அதிலிருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரணும், எந்த டைரெக்ஷனில் வரணும் அப்படிங்கிறதுலாம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்ணியிருந்தோம்னா அதோடைய ஆங்கிள், டைரெக்ஷன் ஆஃப் ஆங்கிள், அதுக்கப்புறம் அதோடைய கேப், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடைப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ தூரத்துக்கு இதில் அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்டார் இங்கே கொண்டு வைக்கிறேன், இங்கே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சு, திரும்ப அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பும் வரணும். அப்படிங்கும்போது ட்ரான்ஸ்ஃபார்மில் எகெயின் கொடுக்கலாம். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ நான் இந்த ஸ்பேஸில் இந்த ஆங்கிளில் கொண்டு வந்து வச்சனோ அதே மாதிரியே அது ரிப்பீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு நீங்கள் மூவுக்கு ஷார்ட்கட்டில் ஆல்டர்னேட்டிவாக என்ட்ரு கொடுத்தாலும் உங்களுக்கு நீங்கள் கீயின் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஆக்ஸில் எவ்வளவு, ஒய் ஆக்ஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரணும், மூவ் ஆகணும், அப்படி இது கொடுத்துட்டு இதில் ப்ரிவியூ கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நகர்ந்துருக்கு தெரியுது. நான் ஒரு 10 mm கொடுக்குறேன். அந்த மாதிரி வெர்டிக்கலில் ஒரு 10 mm, டிஸ்டன்ஸில்
50. ஆக்சுவலி நீங்கள் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஹரிசாண்டலு வெர்டிக்கல் உங்களுக்கு எந்த சைடு மூவ் பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போகுது, ஏன்னா -45 டிகிரிக்கு போகுது. இப்போ வந்துட்டு +45 டிகிரி, அதாவது வெர்டிக்கலாக -10ங்கும்போது மேலே போவோம். அதே மாதிரி ஹரிசாண்டலில் 10ங்கும்போது கொஞ்சம் ரைட் சைடு வரும். ஸோ டாப்பில் ரைட் அதை நோக்கி தான் வந்துட்டு இந்த மூமெண்ட் ஆனது இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் வந்து ப்ரிவியூ வந்துட்டு அன்செக் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கிறேன் ஒரு தடவை. நமக்கு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரொட்டேட்னால் நம்ம நார்மலாக எந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணோமோ அந்த டைரெக்ஷனுக்கு ரொட்டேட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 180 டிகிரி கொடுக்குறேன். 180 டிகிரி ஆங்கிளில் இதில் ப்ரிவியூ கொடுத்து பார்க்குறேன். பாரு ரொட்டேஷன் ஆகுது. ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த கால்குலேஷன் தெளிவாக தெரியும்னாக்கா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இதற்குள்ளார வந்துட்டு இந்த நோட்ஸோடைய கார்னருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 கார்னரில் ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் கர்சர் கிட்டக்கு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் மாதிரி ஒன்று வரும், கர்சர் மாறும். அந்த மாதிரி ஷேப் வந்துருச்சுனாக்கா நீங்கள் அந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ ஒரு கிளிக் பண்ணி ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு எந்த டைரெக்ஷனில் வேணுமோ நான் அப்படி வச்சுக்கலாம். இதுதாங்க வந்துட்டு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ரொட்டேட். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்த டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இது வெரி சிம்பிள் தான். அடுத்தது அரேஞ்ச்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 ஆப்ஜெக்ட் இருக்கும். 2 ஆப்ஜெக்ட்டுக்கு நடுவில் ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ஆப்ஜெக்ட்டு வேறு கலர் ஃபில்லப் பண்ணி காட்டுறேன். ஓகே, கீழே வந்து ப்ளூ இருக்குது, மேலே வந்து மெஜந்தா இருக்குது. ரெண்டுமே ஸ்டாருங்கிற ஒரு லேயரில் தான் வச்சுருக்கிறேன். பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ளூ வந்துட்டு தெரியல, பட் பிங்க் வந்து டாப்பில் இருக்கிறதுனால ஃபுல்லாக உங்களுக்கு பிங்க்கு தெரியுது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த பிங்க் வந்து பேக்கில் கொண்டு போகணும், ப்ளூக்கும் பின்னாடி கொண்டு போகணும்னு நினச்சிங்கனாக்கா அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா ஆப்ஜெக்டில், அந்த டூல்ஸில் அந்த மெனுக்குள்ளார வந்து சென்ட் பேக் கொடுங்க, பேக் போயிடும். இல்லை இதேமாரி நீங்கள் நிறையா இமேஜஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 by 1 போகிறதுக்கு வந்து அதிலே வந்து அரேஞ்சுக்குள்ளார சென்ட் பேக்வேர்டு கொடுங்க. டோட்டலாக பேக்கு கடைசியில் போகிறதுக்கு வந்துட்டு சென்டு டு பேக்வேர்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறதுக்கு. அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்புங்கிறது வந்து ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் அடுத்தடுத்து போகிறது. அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அரேஞ்சில் சென்ட் பேக்வேர்ட். இல்லை டோட்டலாக கடைசியில் வரணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா சென்டு டு பேக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த 2 ஆப்ஷன் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். மூணாவதாக வந்துட்டு குரூப்பு அன்குரூப். குரூப் நான் வந்துட்டு சில நேரம் நம்ம வந்து வெக்டர் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணும்போது நிறைய ஜாயின் பண்ணி ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேரக்டர், ஒரு ஹியூமனை நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா ஹியூமனுக்கு தேவைக்கூடிய தலை, கால், கை, பாடி, ஸோ இந்த மாதிரி நிறைய பார்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதையெல்லாம் குரூப் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா இதை வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணவோ இல்லை கட் பண்ணி எடுக்கவோ அந்த மாதிரி யூஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் வந்துட்டு குரூப். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த 2 ஸ்டார் இருக்குது. எனக்கு இந்த 2 ஸ்டாரும் இதே பொசிஷனில் இதே மாதிரி தான் வேணும், பட் வந்துட்டு வேற ஒரு இடத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் 1 by 1 தள்ளி போகும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டில் இருந்த அதே பொசிஷன் உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கு என்ன செய்கிறதுனா 2ஐயும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்டில் வந்து குரூப் கொடுக்கணும். இப்போது நீங்கள் எதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணாலும் உங்களுக்கு 2ம் சேர்ந்த மாதிரி அதே பொசிஷனில் தான் இருக்கும், மூவ் ஆகும். ஸோ அதுக்கு தான் வந்துட்டு குரூப்.
சரி இது வேண்டாம் எனக்கு வந்துட்டு சரி நான் ஒரு இடத்துல நகர்த்தி வச்சுட்டேன், பட் இப்போ எனக்கு வந்துட்டு அன்குரூப் பண்ணி பிங்க்கை மட்டும் இன்னும் கொஞ்சம் வெளியில் தள்ளணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் இதை வந்துட்டு அன்குரூப் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டில் வந்துட்டு அதே மாதிரி கமாண்டு ஷிஃப்ட் ஜி கொடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு கமாண்ட் ஜி கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு ரெண்டுமே குரூப் ஆகும். அடுத்தது ரெண்டையும் அன்குரூப் பண்ணுறதுக்கு கமாண்ட் ஷிஃப்ட் ஜி கொடுத்தீங்கனாக்கா அன்குரூப் ஆகிடும். அடுத்தது இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. எப்படின்னா இப்போ இதில் நீங்கள் வந்துட்டு கலரை மாற்றணும், இந்த பிங்க்குக்கு வந்துட்டு நீங்கள் கலரை மாற்றணும். பட்டு இப்படியே ரெண்டும் செலக்ட் பண்ணியிருக்கும்போது கலரை மாற்றினீங்கன்னா ரெண்டுத்துக்கும் சேம் கலர் தான் வரும். பாருங்கள் ஒரே கலர் வந்துருச்சா. ஆனால் முதல்ல இருந்த மாதிரியே இருக்கணும். இந்த ப்ளூக்கு மட்டும் நீங்கள் வேறு கலர் மாற்ற போகிறீங்க. அதுக்கு என்ன செய்யலான்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா டைரக்ட் செலெக்ஷன் டூலு, அதை எடுத்துக்கங்க. வெளியில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு எந்த கலரில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுமோ அதில் போய்ட்டு ஒரு கிளிக் பண்ணி கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி இந்த பிங்க்லேயும் நீங்கள் உங்கள் விருப்பப்பட்ட கலரை மாற்றிக்கலாம். அடுத்தது இதையே வந்து நீங்கள் இன்னொரு விதமாக ஒன்று செய்யலாம். இப்போ குரூப்பில் இருக்குது, பட் இதை வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் இல்லை பொசிஷனை மூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது என்ன செய்யலான்னா இந்த குரூப் கலரை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நேம் பார்த்துங்க, ஃபைல் நேம் கொடுத்துருப்பேன், அட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் ஜூம் இன் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு கலர் ப்ரொஃபைல், இது என்ன கலர் ப்ரொஃபைல் இருக்குதுன்னு காட்டுது. அடுத்தது என்ன மோடில் இருக்குதுன்னு காட்டுது, ஒயர் ஃப்ரேம் மோடா இல்லை ப்ரிவியூ மோடில் இருக்கான்னு சொல்லி காட்டுது. இப்போ நமக்கு வந்து ப்ரிவியூ மோடு எப்படி வந்துட்டு ஒரு பிரிண்டிங் கார்டு பிரிண்ட் பண்ணி மெட்டீரியல் பிரிண்ட் அவுட்டு பார்ப்போமோ அதே மாதிரி இருக்கிறது வந்து ப்ரிவியூ மோடு. ஓகே, ஸோ இப்போ இதில் வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா நீங்கள் அந்த குரூப்புக்கு உள்ளார வந்துட்டு என்ட்ரு ஆகிடுவீங்க. குரூப்புக்கு உள்ளார என்ட்ரு ஆனதும் எந்த ஆப்ஜெக்டில் நீங்கள் செலக்ட் பண்ணி கலரை மாற்றணுமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஆரஞ்சு கலர் செலக்ட் பண்ணி மாற்றுறீங்க அப்படின்னாக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கலர் கொடுத்துட்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, பேக் 1 லெவல் கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு லெவலுக்கு வந்துடலாம். அடுத்தது இதை கொடுத்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக வெளியில் வந்துடலாம். இல்லை ஸ்க்ரீனில் ஒயிட் ஏரியாவில் வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கனாக்கா டோட்டலாகவே நீங்கள் அந்த குரூப் விட்டு வெளியில் வந்துடலாம். இப்போ பாருங்கள் ரெண்டும் சேர்ந்து தான் மூவ் ஆகும். ஆனால் கலர் வந்து நாம் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பார்த்தது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இது போல் வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலில் வந்துட்டு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கனாக்கா தயவுசெய்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது படிக்கிறாங்க, உங்களுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் யாராவது படிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா ஃபார்வேர்ட் பண்ணி வைங்க. உங்களுடைய கேள்விகளை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அதுக்கு பதிலாக தரேன். இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. பபாய்.